த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். நம்மள நிறைய பேர் நம்மளுடைய ஒட்டுமொத்த வருமானத்துல நம்மளுடைய ஒட்டுமொத்த சொத்துல ஒரு பெரும் பகுதியை ஒரு விஷயத்துக்காக இழந்திருப்போம். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் பில் கட்டினதுக்காக தான் இருக்கும். ஆனா இந்த ஹாஸ்பிட்டல் பில்லுல இருந்து தப்பிக்கிறதுக்காக நமக்கு இருக்கக்கூடிய வழிதான் இன்சூரன்ஸ் அப்படின்றது. ஆனா இந்த இன்சூரன்ஸ் மூலியமாகவும் கூட நம்ம தொடர்ச்சியா ஏமாற்றப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க இருக்கிறோம். ரொம்ப முக்கியமான தகவல்கள் தரவுகளை திரட்டி இந்த வீடியோவை நான் செஞ்சிருக்கிறேன். எந்த அளவுக்கு ஒவ்வொரு இந்தியனும் ஏமாற்றப்படுறான் அப்படின்றத இந்த வீடியோவோட முடிவுல உங்களால புரிஞ்சுக்க முடியும். இன்சூரன்ஸ் அதாவது காப்பீடு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 3 வகையிலான காப்பீடு அப்படின்றது இருக்கு. ஒன்னு லைஃப் இன்சூரன்ஸ், இன்னொன்று ஜென்ரல் இன்சூரன்ஸ், இன்னொன்று ஹெல்த் இன்சூரன்ஸ். லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்றது நம்ம உயிரிழந்ததுக்கு அப்புறமா நம்மளுடைய உறவினர்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்சூரன்ஸ், இல்லாட்டி ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இன்சூரன்ஸ் அப்படின்னு கூட நம்ம அதை எடுத்துக்கலாம். ஜென்ரல் இன்சூரன்ஸ் அப்படின்றது டிரான்ஸ்போர்ட்ல வரக்கூடிய இன்சூரன்ஸ் ஆகட்டும், இல்லாட்டி மற்ற வகைகளில் ஒரு ஆக்சிடென்டல்ல இன்சூரன்ஸ் கிடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் அந்த ஜென்ரல் இன்சூரன்ஸ் அப்படின்றது இருக்கும். மூன்றாவது ஹெல்த் இன்சூரன்ஸ், அதாவது நமக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா அதுக்கு சிகிச்சை பெறுவதற்காக ஹாஸ்பிட்டல் நம்ம போய் அட்மிட் ஆகிறோம் அப்படின்னா அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இன்சூரன்ஸ் தொகை அப்படின்றதா ஹெல்த் இன்சூரன்ஸ். இதுல லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்றதும் ஜென்ரல் இன்சூரன்ஸ் அப்படின்றது ரொம்ப பெரிய டாபிக். ஆனா அதை விட மிக முக்கியமான டாபிக் அப்படின்றது இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்டது. ஏன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்றது ஒவ்வொரு இந்தியர்களுக்கும் எந்த அளவுக்கு தேவைப்படுது அப்படின்றத கொரோனா காலத்துக்கு அப்புறமா தான் இந்தியர்கள் உணர தொடங்கி இருக்கிறாங்க. அதனாலதான் உலக அளவுல இந்த இன்சூரன்ஸ் துறை ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு வரக்கூடிய நாடுகள்ல இந்தியா தொடர்ச்சியா முதலிடத்திலேயே இருந்துட்டு வராங்க. சரி, விஷயத்துக்கு வருவோம். இந்த ஹெல்த் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் 2 வகையில செயல்படும். ஒன்னு கேஷ்லெஸ் இன்சூரன்ஸ், அதாவது நம்ம போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன நேரத்துல இருந்து நம்ம பணம் எதுவுமே செலுத்த வேணாம், நம்மளுடைய இன்சூரன்ஸ் கம்பெனியே நமக்கான அத்தனை பணங்களையும் அவங்களே செலுத்திடுவாங்க. ரெண்டாவது ரீஎம்பர்ஸ்மெண்ட், அதாவது நம்ம பணம் கட்டி சிகிச்சை எல்லாம் பெற்றுருவோம், அதுக்கப்புறமா நம்ம அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து நம்மளுடைய பணத்தை திரும்பி வாங்குறது. இது இரண்டாவது வகை. இந்த 2 வகையிலுமே இந்தியர்கள் பெரும்பாலான அளவுக்கு ஏமாற்றப்படுறாங்க. அதுக்கு முன்னாடி இந்தியாவில் இந்த இன்சூரன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ற புள்ளி விவரங்களை பார்க்க வேண்டியதா இருக்கு. மத்திய அரசுடைய இந்த இன்சூரன்ஸ்களை கண்காணிக்கக்கூடிய அமைப்பு கொடுத்திருக்கக்கூடிய புள்ளி விவரத்தின்படி கடந்த 2023-2024 நிதியாண்டுல மொத்தம் 11,19,613 கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் பிரீமியம் அப்படின்றது எடுக்கப்பட்டிருக்கு. இதுல லைஃப் இன்சூரன்ஸ் சுமார் 8 லட்சம் கோடி ரூபாய்க்கும், பொது இன்சூரன்ஸ் சுமார் 1,72,000 கோடி ரூபாய்க்கும், ஹெல்த் இன்சூரன்ஸ் 1,16,694 கோடி ரூபாய்க்கும் எடுக்கப்பட்டிருக்கு. இதுல எவ்வளவு தெரியுமா கிளைம் தொகையா கொடுத்திருக்கிறாங்க? வெறும் 7,66,172 கோடி ரூபாய் மட்டும்தான். இதுல ஹெல்த் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் வெறும் 88,000 கோடி ரூபாயை தான் இன்சூரன்ஸா கிளைம் பண்ணவங்களுக்கு அதை கொடுத்திருக்காங்க. அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தவங்க அந்த பிரீமியம் தொகை 1,16,000 கோடி ரூபாய்க்கு இருக்கு. ஆனா அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது வெறும் 88,000 கோடி தான். சரிங்க, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அப்படின்றதும் தனியார் நிறுவனங்கள் தானே, அவங்க லாபத்தை தானே எதிர்பார்ப்பாங்க, இதுல என்ன தப்பு இருக்கு? அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு உடல்நிலை பாதிக்கப்படாம இருந்திருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸ் போகாம இருந்திருக்கலாம், அது எல்லாமே அன்கிளைம்டு அமௌண்டா தானே போகும், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா அதுலயும் ஒரு சூட்சமம் இருக்கு. நான் இன்னொரு புள்ளி விவரத்தையும் சொல்றேன், அதுக்கப்புறமா நீங்களே அதை முடிவெடுங்க. கடந்த 2023ஆம் ஆண்டு இப்படி இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் நிராகரிச்ச இன்சூரன்ஸ் தொகை அப்படின்றது 21,861 கோடி. அது 2024ஆம் ஆண்டுல 26,037 கோடி ரூபாயா அதிகரிச்சிருந்தது. அதாவது 19.10% அளவுக்கு இந்த ரிஜெக்ஷனுடைய எண்ணிக்கை அப்படின்றது கூடியிருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. ஒரு தனியார் அமைப்பு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 237 மாவட்டங்கள்ல சுமார் 1 லட்சத்துக்கும் அதிகமானவங்க கிட்ட இது சம்பந்தமான கருத்து கணிப்பை நடத்தி இருக்கிறாங்க. அதுல தங்களுடைய இன்சூரன்ஸ் பணம் தங்களுக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு 50%க்கும் அதிகமானவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது நம்ம இன்சூரன்ஸ் பாலிசி எதுக்காக எடுக்கிறோம்? ஒரு ஆபத்தான நேரத்துல ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ்ல நம்ம போய் அட்மிட் ஆகும் பொழுது நமக்கு பொருளாதார ரீதியா அது உதவும் அப்படின்றதுக்காக தான். ஆனா அது எந்த வகையிலும் பெரும்பாலானவங்களுக்கு உதவலை அப்படின்றது தான் இந்த டேட்டாஸ் நமக்கு கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான தரவுகளா இருக்கு. இதுக்கு இந்த இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் என்ன மாதிரியான காரணங்களை சொல்றாங்க? நீங்க போய் அட்மிட் ஆன அந்த ஹாஸ்பிட்டல் எங்களுடைய இன்சூரன்ஸ் வரம்புக்குள்ள வரல, உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய் எங்களுடைய இன்சூரன்ஸ் வரம்புக்குள்ள வரல,
நீங்க ரொம்ப காலதாமதமா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ணிருக்கீங்க. அதனால அது எங்களுடைய வரம்புக்குள்ள வரல. உங்களோட வயசு சரி வரல. அதனால எங்களுடைய வரம்புக்குள்ள வரல. இப்படி ஏதாவது ஒரு சாக்கு போக்க இவங்க சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அது கிளைம் சக்சஸ்ஃபுல் ஆகுதுனாலும் கூட, அதுக்கு அந்த குறிப்பிட்ட நபர் எடுத்துக்கக்கூடிய கால அவகாசம் இருக்குல்ல. எனக்கே பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எனக்கு ஒரு சின்ன ஒரு சர்ஜரி நடந்தப்போ, அது சம்மந்தமான இன்சூரன்ஸ் கிளைம நான் வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு மேலா என்னுடைய இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட தொடர்ச்சியா ஃபோன்ல பேசி தான் வாங்க முடிஞ்சுச்சு. இப்படி ஏதாவது ஒரு வகையில இந்த இன்சூரன்ஸ் அப்படின்றது உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளோட சேர்த்து மனநலன் சார்ந்த பிரச்சனைகளையும் ஏற்படுத்திட்டு வருது. அது ஒரு விதமான கடுமையான மன நெருக்கடியையும் கொடுக்குது அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இவ்வளவு வெளிப்படையா இப்படியான விஷயங்கள் நடந்துட்டு இருந்தும் கூட அரசாங்கங்கள் இத பத்தி கவனிக்காம கண்டுக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்றதுதான் எனக்கான மிக முக்கியமான கேள்வியா இருக்கு. நான் கேட்கக்கூடிய இந்த கேள்வி நியாயமானதுன்னு உங்களுக்கு பட்டுச்சுன்னா அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த இன்சூரன்ஸ் சம்பந்தமான விவகாரங்கள்ல கிளைமிங்ல உங்களுக்கு எப்படியான கசப்பான அனுபவம் ஏற்பட்டுச்சு, அதை பத்தின ஏதேனும் கருத்துக்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா மற்றவங்களுக்கு இது சம்பந்தமான நிறைய படிப்பினைகள் அது மூலியமா கிடைக்கப்பெறும். அதுக்கு நம்ம உதவியா இருக்கலாம். இது ஒரு பெரிய டாபிக். இதை ஒரே வீடியோல சொல்லி முடிச்சிட முடியாது. ஒருவேளை இந்த வீடியோஸோடைய வியூஸ் நிறைய போகுது, நிறைய ரெஸ்பான்ஸ் நல்லா வருது அப்படின்னா தொடர்ச்சி அதை பத்தின விரிவான விஷயங்களை கொண்ட அடுத்தடுத்த வீடியோக்களையும் பார்க்கலாம். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில தான் இந்த சேனலை நான் ரன் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ நீங்க பார்த்த இந்த விஷயங்கள்லாம் பெரிய அளவிலான ஊடகங்கள்ல விவாதிக்கப்படாமலே இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கு. ஆனா இது எல்லாமே தமிழ் மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் டெல்லியில இருந்து இந்த யூடியூப் சேனலை நான் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். இதுக்காக நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது உங்களுடைய ஆதரவு மட்டும்தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேருங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.